புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 57 தொடக்கம் 66 மற்றும் 80 முடிய. எலிசபெத்துக்கு பெருகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு ஜோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் ஜோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவர் வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் அச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றவர்கள் அரிது. மூவர் மட்டுமே திருச்சபையிலே பிறந்த தினங்களுக்கு விழா கொண்டாடுகிறார்கள். ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அடுத்தபடியாக எங்களுடைய அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளுக்கு பிற்பாக நாங்கள் திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த தினத்தை நாங்கள் இங்கே பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இம்மூவருக்கும் சிறப்பான விடயம் என்னவென்று சொன்னால், மூவருமே இந்த உலகத்திலே சென்ம பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது, எங்களுடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கின்றது. பிறப்பு என்பது அனைவருக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது. அனைவரும் இந்த உலகத்திலே பிறக்கின்ற போது ஒரு நோக்கத்தோடு பிறக்கின்றார்கள். அவர்களுக்கென்று ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுகின்றது. அதைத்தான் திருமுழுக்கு யோவானும் தன்னுடைய வாழ்விலை நிறைவேற்றினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததன் நோக்கம் எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக அவர் மீட்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது. அதுபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தான் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். அன்னை மரியாள் இந்த உலகத்திலே பிறந்ததன் நோக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்து எங்களுக்கு தாயாக விளங்கும்படியாக. அதுபோல் அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பிறந்ததன் நோக்கத்தை அவள் நிறைவேற்றினாள். அதுபோல திருமுழுக்கு யோவானும் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பிறந்ததன் நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகின்றார். அவர் பிறந்து ஆண்டவருக்கு முன்னோடியாக அவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் இவ்வுலகத்திலே வாழ்ந்து வந்தார். அதுபோல தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் முன்னோடியாக திகழ்ந்தார் என்றால் அது மிகையாகாது. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே, எங்கள் ஒவ்வொருவருடைய பிறப்புக்கு பிற்பாடும் ஒவ்வொரு அர்த்தம் பொதிந்திருக்கின்றது, ஒவ்வொரு நோக்கம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய நோக்கங்களை மறந்து நாங்கள் ஒரு சாதாரண மனிதனுடைய நோக்கத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்வாக்குகின்றோம். நாங்கள் உண்பதும் குடிப்பதும் எங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பதும் வேலைகளை பார்ப்பதும் என்று சொல்லி சாதாரண நோக்கங்களை நிறைவேற்றுகின்றவர்களாகவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதன் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பாரியதொரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டவனாக இருக்கின்றான். ஒரு முறை ஒரு பருந்து குஞ்சுகளை பொரிக்கின்றது. அந்த குஞ்சுகள் நாட்கள் செல்ல செல்ல வளர்கின்றன. அந்த குஞ்சுகளிலே ஒரு குஞ்சு தான் உயரே பறக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றது. ஒரு நாள் தன்னுடைய தாயிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றது, தான் உயரே பறக்க வேண்டும் என்று சொல்லி. மற்ற குஞ்சுகள் அதை தடுக்கின்றன. ஆனால் அந்த குஞ்சு தன்னுடைய நோக்கத்திலே குறியாக இருக்கின்றது. முதல் நாள் பறக்க ஆரம்பிக்கின்றது. அது சிறு தூரம் பறந்துவிட்டு அங்கே விழுந்து முட்களும் அதனுடைய உடலை கீறி காயப்படுத்துகின்றன. அது தன்னுடைய
தாயினுடைய கூட்டிற்கு மிக சோகத்தோடு வருகின்றது. அப்போது அங்கிருந்த மற்றைய குஞ்சுகள் அதை கேலி செய்கின்றன. ஆனால் அந்த குஞ்சு தன்னுடைய நோக்கத்தை கைவிடவில்லை. தான் எப்படியாவது பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மீண்டும் தன்னுடைய முயற்சியை தொடங்குகின்றது. நாட்கள் செல்ல செல்ல அது பறந்து தன்னுடைய உயரே பறக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை அடைகின்றது. ஆனால் மற்ற குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியே வராமல் அப்படியே இருக்கின்றன. ஒரு நாள் அந்த மரத்தை வெட்டி மற்ற குஞ்சுகளை அங்கு வந்தவர்கள் கொன்று ஒழிக்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த சிறு கதையை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த குஞ்சிற்கு பல தடைகள் வந்தன. தன்னுடைய சொந்த சகோதரங்களால் தடைகள் வந்தன, தன்னுடைய தாயினால் தடைகள் வந்தன. ஆனால் அந்த தடைகளையும் தாண்டி தான் உயரே பறக்க வேண்டும் என்ற தன்னுடைய ஆசையினால் தன்னுடைய அந்த நோக்கத்தை நிறைவு செய்கின்றது. அதுபோலதான் அன்பானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு பல தடைகள் வருகின்றன. எங்களுடைய சமூகத்திலே தடைகள் இருக்கின்றன, எங்களுடைய உறவுகளுக்குள்ளே தடைகள் இருக்கின்றன, எங்களுடைய வாழ்வுக்குள்ளே, என்னுடைய சொந்த வாழ்வுக்குள்ளே சில வேளைகளே நானே என்னுடைய நோக்கத்திற்கு தடையாக இருக்கின்றேன். ஆனால் இந்த நோக்கங்களை நாங்கள் அடைகின்ற போது, எங்களுடைய தடைகளை நாங்கள் தாண்டுகின்ற போது, நாங்கள் நிச்சயம் ஒரு நாள் வாழ்க்கையிலே உயர்ந்த மனிதர்களாக, உயரிய நோக்கத்தை அடைகின்றவர்களாக நாங்களால் மாற முடியும் என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். திருமுழுக்கு யோவானும் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவு செய்தார். இன்றும் இந்த உலக மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஏழைகளாக பிறந்திருக்கின்றார்கள். ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது அவர் ஏழையாக பிறந்தார். ஆனால் தன்னுடைய நோக்கத்திலே, தன்னுடைய இலட்சிய பாதையிலே அவர் பின்னிற்கவில்லை. இதனால் தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக அவர் விளங்கினார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு தரப்படுகின்ற ஒவ்வொரு நோக்கங்களையும் நாங்கள் சரியான விதத்திலே பயன்படுத்துகின்ற போது எங்களுடைய வாழ்வும் உயர்ந்த வாழ்வாக, நாங்கள் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை அடைகின்ற மனிதர்களாக எங்களால் மாற முடியும். ஆகவே அன்பானவர்களை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இன்று நாங்கள் எப்படிப்பட்ட நோக்கங்களை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கொண்டு வாழுகின்றோம்? உண்மையிலேயே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நோக்கத்தையும் உயரிய முறையில் நாங்கள் அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோமா? அல்லது நாங்கள் எங்களுடைய நோக்கங்களை மறந்து நாங்கள் சாதாரண வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பல நோக்கங்களை தந்திருக்கின்றார். ஆகவே அந்த நோக்கத்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாழ்வாக்க தொடர்ந்தும் இறைவனுடைய ஆசீரும் அருளும் என்றும் எங்களோடு கூட இருக்க மன்றாடி செபித்துக் கொள்வோம். ஆமீன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.